ஈரோடோட ஸ்பெஷல் நலாம்பட்டி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே 4-5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்திலே 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 30 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே 4 வரமிளகாய் விதை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரிஞ்சு வர வரை வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தா சூப்பரான நலாம்பட்டி சிக்கன் ரெடி.